சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பட்டை, சோம்பு, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க, 3/4 கிலோ சிக்கன், கொஞ்சம் புதினா. இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. அடுப்பில் பாத்திரத்தை வச்சுக்கோங்க. நீங்கள் சமையலுக்கு என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஊற்றிக்கோங்க. பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய் இருந்தால் ஏலக்காய் போட்டுக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துக்கலாங்க. இது நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணுங்க. இந்த பாருங்கள், இந்த கலரில் வரணும், ப்ரௌனாக. அப்போ தான் பிரியாணி சூப்பராக இருக்கும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்க்குறோங்க. ஏற்கனவே தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம தக்காளி சேர்க்குறோம். தக்காளியும் நல்லா வதங்கணுங்க. ஒரு 5 மினிட்ஸ் மூடி கூட வச்சுருங்க, வதங்கட்டும் நல்லாவே. இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கிருச்சு. நம்ம புதினா சேர்த்துக்கலாங்க. புதினா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டு அடுத்தது நம்ம சால்ட் கொஞ்சம் போட்டுக்கோங்க. தேவையான அளவு போட்டுக்கோங்க, அதிகமாக சேர்க்காதீங்க. பிரியாணி மசாலாவும் கலந்துக்கோங்க. பிரியாணி மசாலா நான் ஏற்கனவே வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருந்தது. இது காரம் பத்தாது அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக சில்லி பவுடரும் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இது கூட கொஞ்சமாக தயிர் சேர்க்க போகிறோம். தயிரும் சேர்த்து நல்லா கெட்டி கெட்டியாக இல்லாத மாதிரி நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சிக்கன்லாம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இதை நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் அந்த மசாலாலாம் சிக்கனுக்குள்ளே இறங்கணும். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இதை அடி பிடிக்காமல் கிளறி விடுங்க. கிளறி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டுங்க. சிக்கனில் மசாலா இறங்கினதுக்கப்புறம் இதை நல்லா கிளறி விடுங்க. கிளறினதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே அளந்து வச்சுருக்க தண்ணி ஊற்ற போகிறோம். 1 டப்பா அரிசிக்கு 2 டப்பா தண்ணி. சேம் நம்ம குக்கர்லலாம் வைக்கிறோம்ல, சேம் அதே மாதிரி தான் நம்ம இதில் தண்ணி அளந்து ஊற்றிருக்கோம். தண்ணி நல்லா கொதித்த பிறகு நம்ம ஏற்கனவே அரிசி ஊற வச்சுருக்கேங்க. ஏற்கனவே ஊற வச்ச அரிசியை போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க, அரிசி உடையாமல். இதுக்கு தேவையான லெமன், பாதி லெமன் புழிஞ்சிக்கோங்க. இப்போ நீங்கள் மூடி வச்சுக்கலாம். சாதம் வேகட்டும். இதுக்கப்புறம் இதுதான் பதங்க. இந்த பதத்தில் நம்ம தம் போட போகிறோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது மேலே தான் வைக்க போகிறோம். கொஞ்சம் புதினா சேர்த்துக்கோங்க. புதினா சேர்த்ததுக்கப்புறம் மேலே நம்ம கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி மேலே வைக்க போகிறோம். அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேங்க. அவ்வளோ பிரியாணி ரொம்பவே அருமையாக வந்திருந்தது. மறக்காமல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. தேங்க்யூ.